அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்மைல் டிவி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவனது சாமியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கொண்டு இங்கு குழும்பி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருந்தும் மேலான கருணையும் இன்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை நம்முடைய மௌத்து வரை அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தந்தல்வானாக. மேலும் இன்று இஷாவுடைய தொழுகை, தராவியினுடைய தொழுகை, பித்ருவாஜினுடைய தொழுகை, அதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களின் உண்மையை ஓதிய செவிமடுத்து கேட்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமாக தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று 27வது ஜுஸு முடிவடைந்து 28வது ஜுஸுவில் 2 சூறாக்கள் ஓதப்பட்டுள்ளன. மொத்தம் இன்று 16 பக்கங்கள் ஓதப்பட்டது. சூறாவினுடைய அடிப்படையில் அர் ரஹ்மான் என்ற அத்தியாயம், வாகியா என்ற அத்தியாயம், ஹதீத் என்ற அத்தியாயம், முஜாதலா என்ற அத்தியாயம், கடைசியாக ஹஷ் என்ற அத்தியாயம் 5 சூறாக்கள் ஓதி முடிக்கப்பட்டன. வாகியாவில் இடம்பெறுகிற வசனம், அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், படைப்புணங்களை நாம் படைத்தோமா அல்லது நீங்கள் படைத்தீர்களா என்று கேட்குகிறான். இந்த உலகத்தை படைத்ததே அவன் ஒருவனை. படைத்தது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் சில இன்பங்களை, சந்தோஷத்தை மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். தஃசீர்களில் எழுதுகிற போது ஒரு மனிதனுக்கு 6 விதமான விஷயங்கள் சந்தோஷத்தை தருகின்றன. முதலில் உணவு, 2வது உடை, 3வது வாசனை, சென்ட் அடிக்கிறோம்ல, அத்தர் பூசுறோம்ல, வாசனை திரவியம், 4வது குடிபானம், 5வது வாகனம், அது பைக்கோ காரோ ஏதோ ஒரு வாகனம், 6வதாக ஒரு இன்பம் என்று அல்லாஹ் தஃசீர்களில் சொல்கிறார்கள். 6 விதமான இன்பம். உணவு, உணவில் ஆக சிறந்த உணவு தேன். தேனை விட இந்த உலகத்தில் சிறந்த உணவு கிடையாது. அந்த தேன் ஈ இனத்தை சேர்ந்த ஒரு தேனியினுடைய எச்சில் தான் தேன். 2வது உடை. உடையில் ஆக சிறந்த உடை பட்டு துணி. இந்த பட்டு ஒரு புழுவிலிருந்து தான் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். 3வது வாசனை திரவியம். வாசனையில் அற்புதமான வாசனை கஸ்தூரி. அந்த கஸ்தூரி மானினுடைய இரத்த துளியிலிருந்துதான் அது வெளியாகிறது. 4வது குடிபானம். குடிபானத்தில் ஆக சிறந்தது தண்ணீர். அந்த தண்ணீரை எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் சமமாகவே படைத்திருக்கிறான். 5வது மனிதனுக்கு இன்பம் வாகனம். வாகனத்தில் ஆக பெரிய சந்தோஷத்தை தருவது குதிரை. அந்த குதிரையில் தான் நிறைய ஆண்கள் கொல்லப்படுவார்கள் என்று எழுதுகிறார்கள். 6வதாக கடைசி இன்பம் ஒரு பெண். பெண் என்பவள் ஆணுக்கு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவள் என்று தஃசீரில் எழுதுகிறார்கள். ஆக இந்த 6 இன்பத்தை கொடுத்தாலும் அது மூலதனத்தை போய் நீ எடுத்து பார்த்தால் அது வேற மாதிரி இருக்கும். இந்த எல்லா இன்பங்களை விட சிறந்த இன்பம் என்பது அல்லாஹ்வை அடைவதுதான். அவனை உள்ளத்தில் சுமந்து அவனுக்காக வாழுகிற இன்பம் தான் ஆக பெரிய இன்பம் என்று தஃசீர்களில் எழுதுவார்கள். வரலாறுகளில் பார்க்கிற போது படைத்த அவனே நம்மை பாதுகாக்குகிறான். நம்முடைய தேவையை அவன் பூர்த்தி செய்கிறான். மிகப்பெரிய மாமனிதர் துர்னுன் மிஸ்ரி
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வீட்டில் இருப்பாங்க. சில நேரம் நம்ம வீட்டில் இருப்போம், போர் அடிக்கும், சரி எங்கேயா வெளியே போகலாம், ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே போவோம். அது மாதிரி இன்னொன்று மிஸ்ரி அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு விதமான மனம் ஓட்டம் இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க, நைல் நதிக்கு வர்றாங்க. நைல் நதி கிட்ட வரும்போது அக்கரவு கவியன் ஒரு பெரிய தேல் அந்த நைல் நதியை நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்கு. பெரிய தேல் வேகமா போகுது. இவன் என்னடா வேகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர்றாங்க. அது நைல் நதி கரைக்கு வந்துருச்சு, இவங்களும் கரைக்கு வந்துட்டாங்க. பக்கத்துல லிஃப்ட் ஒரு தவளை நிக்குது. அந்த தவளைக்கு மேல ஏறி பெரிய தேர் உட்கார்ந்து டிராவல் பண்றாங்க. இது ரெண்டும் நதி மேல போகுது, இவங்களும் பின்னாடியே வர்றாங்க. ஒரு தேர் பெரிய தவளையை முதுகில் சுமந்து கொண்டு நதியை கடந்து அந்த கரைக்கு வந்துடும். இவங்களும் கடந்து அந்த கரைக்கு வந்துருவாங்க. வந்து பார்த்தா ஷாபன் ஒரு வாலிபர் அந்த மணல்ல படுத்திருப்பார். ஒரு நல்ல மனிதர் படுத்திருக்கிறாரு. அவருக்கு பக்கத்துல அஃவா ஒரு கருநாகம் நின்று ஒரு கொத்துறதுக்காக நிற்கிது. அப்ப அந்த தவளை அந்த தேலை கொண்டு வந்து இறக்கி விட்டது. அந்த தவளை போய் கருநாகத்தோடு சண்டை போட்டது. அவர் தூங்கிட்டு இருக்கிறார். கருநாகத்தோடு சண்டை போட்டு இரண்டும் மாத்தி மாத்தி கொத்தி கொண்டு இரண்டும் மரணித்தது. எதுவும் அந்த வாலிபருக்கு தெரியாது. அல்லாஹ் இந்த தேர் மூலியமாக அந்த நல்ல வாலிபருடைய உயிரை காப்பாற்றினான். உயிரை காப்பாற்றுவதில் அவனே ஆக சிறந்தவன் என்று தஃசீர்களிலே எழுதி தருவார்கள். அது அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் தூங்குகிறோம், அது மரணத்திற்கு சமம். அதிலிருந்து அவனே உயிரை கொடுத்து எழுப்புகிறான். தூங்கும் போது நம் உடலை அவனே எல்லா விதமான விஷ ஜந்துக்கள் இருந்து பாதுகாப்பை தருகிறான். அல்லாஹ் நம்முடைய கியாமத்து வரை நம்மை பாதுகாத்து நல்ல வாழ்க்கையாக அல்லாஹ் நம் வாழ்க்கையை அமைத்து தருவானாக. இரண்டாவது செய்தியாக இன்று ஓதப்பட்ட கதுசமி அல்லாஹ் என்ற சூறாவில் இரண்டாவது பக்கத்தில் இடம் வருகிற வசனம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நயவஞ்சகர்கள் ஹதீஸ்களில் துல் வஜ்கை இரண்டு முகம் உடையவர்கள் என்று சில பேர் சொல்லப்படுவார்கள். இப்படியும் பேசிக்குவாங்க, அப்படியும் பேசிக்குவாங்க. ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார். முனாஃபிகீன்கள் நம்மளை பார்த்தா நம்மள்ட்ட ஒரு மாதிரி, அடுத்தால பார்த்தா அடுத்தாண்ட ஒரு மாதிரி. அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்தவர்கள் உண்டு. நாயகம் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நாயகம் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு மனிதர் உள்ளே வருவார். அவர் எப்படி இருப்பார்னு சொன்னா, ஐநுகு அரிசா, கண்ணு ப்ளூ கலர்ல நீல கலர்ல இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர் உள்ளே வருவார். கல்புகு கல்புகு ஜப்பார், அவருடைய உள்ளம் மிக கடுமையான உள்ளம், நல்ல உள்ளம்லாம் இல்லை, மிக மோசமான உள்ளம். கண்கள் ப்ளூ கலர்ல இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் உள்ளே வருவார். அந்த மனிதர் என்னை திட்டியவர். நான் இல்லாத போது வேற ஒரு சபையில் என்னை திட்டி பேசியவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்ப உள்ள வருவாரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஒருத்தர் உள்ள வந்தார். அவருக்கு பெயர் அப்துல்லாஹ் இப்னு நபுத்தல். தஃசீர்களில் அப்படித்தான் வருகிறது. அவர் உள்ள வர்ற நாயகம் சொன்ன அடையாளம், உள்ளம் ரொம்ப கனமான உள்ளம், அப்படின்னா மோசமான உள்ளம். கண்ணு ப்ளூ கலர்ல கண்ணு. நாயகம் கேட்டார்கள், நீங்கள் வேற ஒரு சபையில் என்னை திட்டினீர்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், சத்தியமாக உங்களை நான் திட்டவில்லை அப்படின்னு பொய் சொல்லிடுவார். திரும்ப நாயகம் கேட்பார்கள், நீங்கள் திட்டவில்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? கூட இருந்த தோழர்களை கூட்டு வந்து, யா ரசூலுல்லாஹ், உங்களை நான் திட்டவில்லை. அல்லாஹ் வசனத்தை இறக்குவான், இவரும் கூட்டாளிகளும் நயவஞ்சகர்கள்,
யூதர்களோடு சேர்ந்து கொண்டு உங்கள் சபையில் கேட்டதை அங்கு போய் சொல்லி உங்களை தவறாக பேசி திட்டக்கூடியவர் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி அடையாளப்படுத்துவான். இந்த மாதிரி இருக்கிற சில மனிதர்களிடம் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்களுடைய முடிவை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான், இழிவான மரணத்தை தருவான். அதே போன்று நாளை மறுமையில் நரகத்தினுடைய அடித்தட்டில் மிக உஷ்ணமான பகுதியில் வைத்து இவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படும் என்று குர்ஆனில் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் சந்தித்தால் அவருடைய வாழ்க்கையை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி மனிதர்களை நம்பி எதையும் பேச வேண்டாம், நம்பி பழகவும் வேண்டாம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழுகிற காலகட்டத்தில் நாம் பயணிக்கிற இந்த வாழ்க்கையில் நல்லவர்களோடு பயணிக்கிற பாக்கியத்தையும், பேசுகிற வார்த்தைகளில் நன்மதிப்போடு நல்லதை மட்டும் பேசுகிற மக்களாகவும், நம்மளை பற்றி யாரையும் இல்லாதவை தவறாக பேசினால், அவர்களை பற்றி நாம் தெரிந்தால் அவர்களை விட்டு விலகி இருக்கிற நன்னசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல்வானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اوصل ما تركناه من كلام لن واصلا ورحمة نازلا بركة شاملة وتوبة كاملة منك إلى روح سيدنا نبينا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح أصحاب البدرين والوحدين وخندقين وحنين وتبوكين ويرموكين وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. اللهم اجعل قبورهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم اخرج اليهود من جزيرة العرب يا رب العالمين. ربنا تقبل دعانا بحق نبينا محمد صلى الله عليه وسلم. وصل اللهم على النبي وعليه وصحبه أجمعين والحمد لله رب العالمين. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.